அந்த மாதிரி தான். சிண்டு சிண்டு வா, நம்ம உள்ளார போய் பால் குடிக்கலாம். ஹலோ சௌமியா, சௌமியா உங்கள யாரு? ஹலோ சௌமியா, எதுக்கு இவ்வளோ அதிர்ச்சி அடையிற? நான் ஒன்றும் உன்னை கூட்டிகிட்டு போக வரல. கூட்டிகிட்டு போனால் என்ன ஆகும்? திரும்பவும் உன் புருஷன் வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்துடுவார். ஆனால் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நீயே எங்ககிட்ட வருவ. அதுவும் தானா வருவ. சௌமியா நீ அம்மாவாயிட்ட. எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த குழந்தை உனக்கு கிடைச்சதுக்காக நாங்கள் ஆடுவோம், நாங்கள் வாழ்த்துவோம். என்ன? சரியா சொன்னீங்க. என் குழந்தையை கொடுத்துருங்க. குழந்தைய ப்ளீஸ் என்கிட்ட கொடுத்துருக்க. குழந்தை ஏன் இவ்வளோ பயப்படுற? நான் இவளோட சித்தி. முதல்ல ஆட்டம் பாட்டெல்லாம் முடியட்டும். சரி, உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். முதல்ல ஆடு. என்கிட்ட கொடுத்துருங்க. இதை பாரு, இப்போ நீ ஆடி ஆகணும். எவ்வளோ நாள் எங்கள் கூட இருந்திருக்க, எவ்வளவு கற்றுக்கிட்டு இருப்ப. ஏய் வா. என்ன பண்ற? வான்னு சொல்றல. நீ கையை விடு. வாண்ணா. என்ன? ஆடு. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் குழந்தைய கொடுத்துருக்க. நான் எங்க இதை தூக்கிட்டு போறேன்? முதல்ல நீ ஆடு, அப்புறமா வாங்கிக்க. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? குழந்தை, என் குழந்தை. எல்லாரும் இதை வாழ்த்துங்க. அக்கா, என் குழந்தை. நில்லு வீரா. பேசாம நில்லு. என் குழந்தைய கொடுத்துருங்க. என் குழந்தைய கொடுத்துருங்க ப்ளீஸ்.
சௌமியா சௌமியா ரூமுக்குள்ள போ. ரூமுக்கு போ. என்ன வளரிட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன குழந்தைகிட்ட இப்படியே நடந்துப்பீங்க? அருண், நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த குழந்தையோட சித்தி. இதுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசாத. மனசுல கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கட்டும். சரிதான், நீங்க தேவையில்லாம கோவப்படுறீங்க. நாங்க இந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கோம். அப்புறம் சௌமியா. சௌமியாவோட பேரை உன் வாயால சொல்லாத. அப்புறம் நாங்க எங்க குழந்தைய உன்னோட ஆசீர்வாதம் இல்லைன்னா கூட ரொம்ப நல்லா வளர்க்க முடியும். இங்கிருந்து வெளியே போ. மறுபடியும் என் கண்ணில் பற்றாத. திருநங்கைகளை இப்படி துரத்தக்கூடாது. நல்ல காரியம் கூட கெட்டு போயிடும். உங்களுக்கு நேரம் கிடைச்சா திருநங்கைங்க மாநாட்டுக்கு சௌமியாவையும் கூட்டிட்டு வாங்க. அவளும் கொஞ்சம் ஆளுங்களை பார்த்த மாதிரி இருக்கும். ஒழுங்கா நீயே வீட்டை விட்டு வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி நானே தள்ளட்டுமா? நீங்க என்னமோ பெரிய பலசாலின்னு நினைச்சு ஆடாதீங்க. திருநங்கைங்க சமுதாயமே இப்ப வெளியே இருக்கு. அவங்க வாயிலிருந்து சாபத்தை வாங்காதீங்க. இங்கிருந்து போயிடு. சரி, இப்ப போறேன். ஆனா குழந்தையோட பரிசு இன்னும் பாக்கி இருக்கு. இங்க சர்க்கஸ் நடந்துகிட்டு இருக்கா? அமைதியா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் உணர்ந்திருக்கேன். நீங்கெல்லாம் என்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்ல. குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்திருந்தா என்னோட மனைவிக்கும் என்னோட குழந்தைக்கும் இந்த நிலைமை ஏற்பட விட்டுருக்க மாட்டீங்க. தேங்க்யூ. இப்பவும் ஃபீல் பண்றேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த டிராமாலாம் உனக்கு எப்போ பழகிருக்கும்னு நினைச்சேன்.